ஜோ யாரை பார்த்துட்டு இருக்க? இங்கே பாரு, யாரை பார்க்குற? அண்ணன் வேன் இன்னும் வரல. இல்லை இப்போ இந்த வழியாகவே போ. அந்தாண்டெல்லாம் பள்ளம் போட்டிருக்காங்க, கொஞ்சம் நின்னே கூட போ. ஒன்றும் அங்கே நிற்கிற இடம் ஃபுல்லாக பள்ளம் போட்டு வச்சுருக்காங்க. ஏ ஜோகடி, அண்ணன் வேன் வரலையே இன்னும். சரி சரி, எல்லாம் பொறுமையாக போய் இந்த பக்கமாக கூட நிழலில் நின்றுக்கோ. ஏன் இங்கேயே நிற்கட்டுங்க, அந்த இடத்துல அவங்களுக்கே தெரியும் எப்படி நிறுத்துறதுன்ட்டு. ஐயோ பாடுறா, அந்த பக்கம் வராதம்மா, அந்த பக்கம் வராதம்மா. அடடாடா, என்னடா இது? ஏய் ஜோபையா, அவன் பாசத்துக்கு அளவே இல்லைடா. இப்போ போகிற வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டு இருப்போம். ஏன் சாமி? நீ ஏன் வாக்கிங் போகும்போது அந்த ரூட்டில் போகிற? அப்படி போன போல இருக்கு. என்ன ஜோ, அண்ணன் பக்கத்துலேயே போகிறான் போல இருக்கு. பாடுறா. நிழலுக்கா நிற்கலாம்ல, இல்லைன்னா அந்த காய்கறி பக்கத்தில் நிற்க சொல்லணும். ஜோ என்னப்பா, அண்ணன் வேணுன்னு வரல? கூழ் கடைக்கிட்டு இல்லைங்க, அது கேட்கலான்னு நினைக்கிறேன். சரி, கூழ் கடைக்கிட்டு இல்லைங்க. அங்கேயே ஸ்பீட் பிரேக்கிட்டே இல்லைங்க, பார்த்து கிராஸ் பண்ணுங்க. நீ யாரை பார்க்குற? அண்ணனை பார்க்குற மாதிரி தெரியலையே. ஓ, தலைவிடங்கள்லாம் தூங்குறாங்க. ரைட்டு, அவனுக்கு புரியல பத்தியா? ஐயோடா, அறிவு பிள்ளை தான். டே ஜோபியா, நீயும் உங்கள் அண்ணன் அறிவு பிள்ளை தானே? சார், இது என்ன தோரணம் தான் தெரியல. எந்த நாய்க்குட்டியும் இப்படி படுத்து நான் பார்த்ததில்ல. எல்லாத்துலேயும் தலைவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆள், அப்படிதானே? ஜோ எதுக்கா ஏன் சாமி? இது நாளைக்கு போயிடலாம், மறுபடியும் காரை வர வச்சு. சரி, நாங்கள் அந்தாண்ட பக்கம் போனோம். போயிட்டு யாருன்னு பார்க்கறதுக்கு சுற்றி தானே ஓடியாந்தோம். டிரைவர் மட்டும் தான் வந்திருந்தாரு. அவங்க அண்ணனை பார்க்குறாராம் அவரு. டிரைவர் அந்தாண்ட பக்கம் இறங்கினாரு. சரி சரி, உடனே 2 காலை கீழே 2 காலை மேலே எகிரி யார் இறங்குறாங்கன்னு பார்க்கலாம். சரி, வேணாம் வருது. இவன் ஏன் பார்க்க மாட்டான்? ஓ, அந்த வண்டி அது மேலே வச்சுருந்தால அவருக்கு தான் கூட்டிகிட்டு போய் பழக்கப்படுத்தியாச்சு. யாரு?